அன்பர்களுக்கு வணக்கம். சிவபெருமான் தன் அடியார்களை ஆட்கொள்வதற்காக பல திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் 64. அப்பேற்பட்ட திருவிளையாடல் புராணத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். திருவிளையாடல்களை நிகழ்த்திய இடம் மதுரை மாநகரம். இவற்றை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணம் என்ற நூலாக எழுதி நமக்கு அருளியுள்ளார். இந்நூல் உயர்ந்த இலக்கிய நடையில் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என்ற 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. முதலில் மதுரையின் புண்ணிய தீர்த்தமான பொற்தாமரை குளம் தோன்றிய வரலாறு. இந்திரன் பழி தீர்த்த படலம் இது. இப்படலத்தில் தேவலோகத்தின் அரசனான இந்திரனை காண வந்த தேவகுருவான பிரகஸ்பதி இந்திரன் தேவ மகளிருடன் இருப்பதைக் கண்டு சினம் கொண்டு சென்று விட்டார். அதன்பின் தேவர்கள் மூலம் குரு வந்ததை அறிந்த இந்திரன் அவரை காண ஐராவதமாகிய தனது வாகனத்தில் சென்றார். குருவை காண இயலாத இந்திரன் பிரம்மாவின் ஆலோசனைப்படி அரக்கன் துவஷ்டா என்பவரின் மகனான விஸ்வரூபன் என்பவரை தேவர்களின் குருவாக ஆக்கினார். கோபம் கொண்டு சென்றுவிட்ட பழைய குருவான பிரகஸ்பதியை சமாதானம் செய்ய இந்திரன் யாகம் செய்ய தீர்மானித்தார். ஆனால் அரக்கர் குலத்தை சார்ந்தவர் என்பதால் விஸ்வரூபன் அரக்கர்கள் வாழ்வதற்கு ஏற்றவாறு மந்திரத்தினை மாற்றி யாகம் செய்தார். இதனை அறிந்த இந்திரன் விஸ்வரூபனை வஜ்ராயுதத்தினால் தாக்கி அழித்தார். ஆனால் துவஷ்டா யாகம் ஒன்றினை செய்து இந்திரனை அழிக்க ஒரு அரக்கனை உருவாக்கினார். அவனுக்கு விஸ்வரூபன் என தன் மகன் பெயரையே இட்டார். விஸ்வரூபன் இந்திரனை தாக்கும்போது இந்திரன் மயங்கி விழுந்தார். இந்திரன் இறந்துவிட்டதாக எண்ணி விஸ்வரூபன் அவ்விடம் விட்டு சென்றார். பின் மயக்கத்திலிருந்து எழுந்த இந்திரன் திருமால் கூறியவாறு ததிசி முனிவருடைய எலும்பினை வஜ்ராயுதமாக பெற்றுக்கொண்டார். அதனை கண்டு விஸ்வரூபனையும் அழித்தார். அதன் காரணமாகவே பிரம்மஹத்தி தோஷம் என்ற கொலை பாவம் இந்திரனை பற்றி கொண்டது. அதனை தீர்க்க பூமிக்கு வந்தார் இந்திரன். பல புண்ணிய நதிகளில் நீராடினார். புனித தலங்களில் இறைவனை வழிபட்டார். என்றாலும் பிரம்மஹத்தி என்ற பாவம் அவரை விட்டு நீங்கவில்லை. கடைசியில் கடம்பவனத்திற்குள் புகுந்தார். அங்கே ஒரு பெரிய கடம்ப மரத்தின் அடியில் சிவலிங்கம் இருப்பதை பார்த்தார். பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனெனில் அது தானே தோன்றி முளைத்த சிவலிங்கம். அதன் அருகில் இருந்த குளத்தில் குளித்தார். தேவலோகத்தில் இருந்து பூசைக்கு வேண்டிய பொருட்கள் கொண்டு வர செய்தார். ஆனாலும் பூசைக்கு மனம் மிகுந்த மலர்கள் எதுவும் அங்கு கிடைக்கவில்லை என்று வருந்தினார். துயரம் அவர் நெஞ்சை அடைத்தது. உள்ளம் சோர்ந்தார். கடவுளின் அருள் கருணையாக மாறியது. அந்த கருணை அங்கிருந்த குளத்தில் பொற்தாமரை மலர்களாக மலர்ந்து ஒளியும் மனமும் ஒரு சேர வீசின. பொற்தாமரை மலர்ந்த குளம் பொற்தாமரை குளம் என பெயர் பெற்றது. அம்மலர்களால் இறைவனை தொழுதார் இந்திரன். கருணையே வடிவான சோமசுந்தர கடவுள் தேவேந்திரனின் பக்திக்கு மகிழ்ந்தார். இந்திரனிடம், சுவாமி, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி தோறும் இங்கு வந்து என்னை வணங்கினால் ஓராண்டு என்னை பூஜை செய்த பலன் கிடைக்கும் என்று கூறி அவனது பிரம்மஹத்தி தோஷத்தையும் நீக்கினார். தேவேந்திரனுடன் வந்த தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மாவை அவ்விடத்தில் உள்ள இறைவனுக்காக கோவில் கட்ட அமைத்தார். விஸ்வகர்மாவும் லிங்கத்திற்கு 8 யானைகள் தாங்கும் விமானத்தினை உருவாக்கினார். இந்திரனும் இந்திராணியும் தேவர்களும் இறைவனை வழிபட்டனர். அத்திருத்தலத்தில் இறைவன் சொக்கநாதன் எனவும் சோமசுந்தரர் எனவும் அழைக்கப்பெற்றார். இதுவே திருவிளையாடல் புராணத்தில் உள்ள இந்திரன் பழி தீர்த்த படலம். நாம் மனதார இறைவனிடம் வேண்டிக்கிட்டோன்னா நியாயமான எந்த வேண்டுதல்களும் நமக்கு நிறைவேறும். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். வாழ்வில் எல்லா நலனும் பெற்று சிறப்புடன் வாழ்வோம். நல்லதையே நினைப்போம். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.